வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி வாகை மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் இது வாகை மீன், உங்கள் ஊரில் என்ன மீன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பா சொன்னாங்க இது பேர் வாகை மீன். இந்த வாகை மீனை வாங்கி வறுத்து குழம்பு வச்சு எங்கள் அம்மா கைப்பக்குவத்தில் இன்றைக்கி சமைக்க போகிறாங்க. நான் வீடியோ மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஒரு 4-4.5 கிலோ இருக்குங்க மீன். அவ்வளோ தேவையானு கேட்டால் கண்டிப்பாக எனக்கே தேவைப்படுங்க. நான் நல்ல மீன் சாப்பிடுவேன். இங்கே சென்னையிலலாம் ஃப்ரெஷ் மீன் அந்தளவுக்கு எனக்கு கிடைக்காது. ஊருக்கு போனால் மீன் கறி இது நம்மளோட ஃபேவரெட்டு. அதுலேயும் இந்த மீன் வந்து அப்படி பட்டையை கிளப்புனுச்சுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகம் தான், பரவாயில்ல, கொஞ்சம் வாக்கிங் பண்ணி கரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தைரியமாக சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த எங்கள் அம்மா கை பக்குவத்தில் எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து வறுவலுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக எங்கள் அம்மா பீஸ் போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. சும்மா சோப்பு போட்டு அலசின மாதிரி சும்மா பக்காவாக அலசி சூப்பராக வெளியேன்னு மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரதில் எங்கள் அம்மாவை அடிச்சிக்க முடியாது. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க. அதாவது அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் மீன் அலசுறது தான் கைப்பக்குவம். மண்டையை பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய மண்டை. அது எனக்கே கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன். எனக்கு என்ன மீன் மண்டைனா ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக எங்கள் அம்மா கிட்ட சொன்னது எனக்கு விறகடுப்பில் மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா மீன் குழம்பு வந்து நல்லா விறகடுப்பில் கொல்லை பக்கம் எல்லார் வீட்லேயுமே கிராமங்களில் இந்த மாதிரி மண் அடுப்பு வச்சு விறகடுப்பு கட்டி வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் அது ரொம்ப பாரம்பரியமாகவே இருக்கும். எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு கொஞ்சம் பக்காவாக சுவாமியெல்லாம் கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எங்கள் அம்மா அதில் மீன் குழம்பு இன்றைக்கி பட்டையை கிளப்பி கடன்னு வச்சுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்கணும்னு சொல்லியே வச்சுருந்தேன். ஏன்னா விறகுல மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அது வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல் தோணும் நமக்கு. அந்த மாதிரி மீன் குழம்பு தான் இது. எண்ணெய் ஊற்றியாச்சு. நீங்கள் உங்களுக்கு குக்கிங் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறது நல்லாயிருக்கும். வெந்தயம் சேர்த்தாச்சு. வெந்தயம் எங்கள் அம்மா கொஞ்சம் தாராளமாகவே சேர்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வெயில் டைம்லலாம் என்ன ஆகும், வயிறு சூடாகிடும். மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்றப்ப புளி அதிகமாக சேர்க்குறோமா, அதனால் அந்த வெந்தயம் வந்து வயிற்றை வந்து கூலிங் பண்ணும். அதனால் வெந்தயம் நிறைய சேர்த்துருக்காங்க. நல்லா அது பொரிஞ்சு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்றப்ப சின்ன வெங்காயம் 4 கிலோ எங்கள் அம்மா மீன் எடுத்துருந்தாங்க. 2 கிலோ குழம்புக்கே சேர்த்துட்டாங்க. இது சட்டி நல்ல பெரிய சட்டி, உங்களுக்கு கேமராவில் சின்னதாக தெரியுது. நல்லா வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்காங்க. எங்கள் அம்மா எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு சேர்ப்பாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுணும். அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே சிம்பிளாக தான் மீன் குழம்பு வைப்பாங்க. ஆனால் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கும். அதை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றப்ப அடாடாடா அதுக்கு சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு தான். என்னடா ஓவராக எக்ஸ்ட்ராடாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் சமைச்சு கொடுத்து சாப்பிட்றதுல இருக்க டேஸ்ட் இருக்குது பாருங்கள். அதுவும் நம்ம அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே சாப்பிட்ற அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குது பாருங்கள். அது இந்த வருஷம் நான் நல்லாவே அனுபவிச்சுன்னு சொல்லணும். ரொம்ப டேஸ்டியாக பக்காவாக செஞ்சுருந்தாங்க. மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சது தான் எனக்கு பெரிய ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா எங்கள் அம்மா அளவுக்கு நான் சுத்தம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இதுதான் எங்கள் அம்மா. ஃபோட்டோலாம் காட்டக்கூடாதுன்னாங்க, இருந்தாலும் லைட்டாக காமிச்சிட்டேன். கருவேப்பிலை கொல்லை பக்கமே எங்கள் வீட்டில் நிறைய மரம்லாம் நிறையா இருக்குது. அதிலே பறிச்சிட்டு வந்து இப்போ போடுறாங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா பறிச்சிட்டு வந்து அலசிட்டு அதில் நல்லா தாராளமாகவே போடுறாங்க. நல்லா கருவேப்பிலை நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். எப்போவுமே சிம்பிள் ரெசிபி அம்மா செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுவும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்கும் பாருங்கள். அது அந்த அம்மா கைப்பக்குவம் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் அம்மா கைப்பக்குவம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் ஒரு லைட்டாக எழுதி விடுங்களேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டேன். அதுவும் இந்த மீன் குழம்பு மறக்கவே முடியாது. அது இந்த வருஷம் ரொம்ப 2-3 வருஷம் கழித்து எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தேன். அப்போ செஞ்ச ரெசிபி தான் இது. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு நல்லா அந்த வெங்காயம் அந்த கருவேப்பிலை எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்குறோம். தக்காளி எவ்வளோ சேர்த்தாங்கன்னா ஒரு 250 கிராம் வெங்காயம் சேர்த்த அளவுக்கு தான் சேர்த்துருக்காங்க. ஏன்னா அந்த உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் மீன் குழம்புல அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அப்போ தான் வந்து அந்த மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். உப்பு, புளி, காரம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மீன் குழம்பு வந்து நம்ம ஒருத்தங்க பாராட்டுற அளவுக்கு இருக்கும். இல்லைனா அது வந்து சட்டில் தான் இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உப்பு, புளி, காரம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வெங்காயம் தக்காளி ப்ராசஸ் மட்டும் ரொம்ப நேரம் எங்கள் அம்மா பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இனிமேல் நானுமே அப்படி தான் பண்ணுவேன். நான் செய்கிற ரெசிபி எல்லாமே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டது தான். அந்த வகையில் எங்கள் அம்மா சமைக்க நான் வீடியோ எடுக்க ஒரே ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த என்ஜாய்மெண்ட் வந்து பகிர்ந்துக்கவே முடியாது. யாரெல்லாம் இந்த சம்மர் வெக்கேஷன் போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பையனும் நானும் கிண்டுவேன் அம்மாச்சி அப்படின்ட்டு அவரும் என் பொண்ணு கையை பிடிச்சி எங்கள் அம்மா கிண்டுனாங்க.
கிண்டுனாங்க. என் கை பிடிச்சி எங்கள் அம்மா கிண்டின அந்த ஞாபகம் வந்துருச்சு. நானும் செய்வேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கிண்டுனாங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், இதெல்லாம் வந்து 4 கிலோ மீனுக்கு வந்து 2 கிலோ குழம்புக்கு எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எங்கள் அம்மா மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இது எல்லாமே வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தான், எதுவுமே கடையில் வாங்கினது கிடையாது. நான் கூடிய சீக்கிரம் அந்த மசாலா தூளெல்லாம் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ புளி வந்து இதுக்கு எவ்வளோ கரைச்சாங்கன்னா, இது எல்லாமே நான் வந்து அளவு காட்ட முடியலைங்க. எல்லாமே வந்து கேமரா எடுக்கிறதுலேயே நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எவ்வளோ அம்மா ஊற வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மண்டபேல உள்ள கொண்டே மறந்த மாதிரி நான் வந்து இந்த புளி ஊற வச்சதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஒரு உருண்டை புளி, அதாவது ஒரு உள்ளங்கை அளவுக்கு பெரிய புளியாக கரைச்சி ஒரு 2 கிலோ மீனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோது கரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்ல புளிப்புள்ள புளி, அதனால் எங்கள் அம்மா ஒரு உருண்டை தான் எடுத்தாங்க. கல்லுப்பு சேர்த்துருக்காங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க. சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அது சொல்லவே முடியாது. சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எங்கள் அம்மா கை பக்குவம். நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க. இந்த மாதிரி நல்ல பபுள்ஸாக அப்படியே முட்டையாக வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு ஒரு லேயர் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த புளி பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. எங்கள் ஊரில் வந்து தேங்காய் கண்டிப்பாக அரைச்சி ஊற்றுவாங்க. அதில் சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு அரைச்சி ஊற்றுவாங்க. சில பேர் வெங்காயம், நான் வந்து வெங்காயம், சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றுவேன். எங்கள் அம்மாவோட வழக்கம் இந்த மீன் குழம்பு வந்து தஞ்சாவூர் ஸ்டைலு. சோம்பு சீரகம் 2ம் சேர்த்து ஒரு பத்தை தேங்காய், ரொம்ப ஊற்ற மாட்டாங்க, ஒரு பத்தை தேங்காயில் சோம்பு சீரகம் அரைச்சி இந்த ஊற்றுனாங்க பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தான் ஊற்றிருப்பாங்க. நல்லாயிருக்கும். நல்லா ஊற்றிட்டு இதுவும் நல்லா கொதிக்கணுங்க. இந்த தேங்காய் ஊற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன், ஒரு 2 கிலோ மீன், அது எல்லாமே இதில் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. மீன் குழம்பு எப்போவுமே ரொம்ப மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா அதோட இது எல்லாம் கரைஞ்சி போயிடும். 2வது வந்து மீன் வந்து அந்த அளவுக்கு நமக்கு முழுசாக கிடைக்காது. அதனால் எப்போதுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு, இந்த மண் சட்டியோட சூடு வேறு அதிகமாக இருக்குதா, அதுலேயே அந்த மீன் நல்லா வெந்துடும். அந்த தணல்லே எடுத்து அந்தண்ட அடுப்பில் போட்டு வச்சுருவாங்க. மீன் குழம்பு வச்சு உடனேலாம் எங்கள் அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மீன் குழம்புல அந்த மீன் ஊறணும். உப்பு புளி காரம்லாம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் குழம்பு எடுத்து ஒரு புடி தான் பிடிச்சேன்னு சொல்லணும். மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் வறுவலும் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அது இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், மீன் நல்லா வெந்து அந்த கண்ணெல்லாம் வெளியில் வந்துட்டு, இதுதான் பக்குவம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். தட்டை போட்டு சுட சுட சாதம் வடித்து அந்த கொல்லை பக்கமே கைத்துக்கட்டில் உட்காந்து சாப்பிட்ட அனுபவத்தை அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ண முடியல, லென்த்தாக போகும். சூப்பரான இந்த மீன் குழம்பு சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊரில் இது வாகை மீன், உங்கள் ஊரில் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு. கிடச்சிதுன்னா, இந்த மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதேமாரி ரெசிபி, நிறைய மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.